டக் 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 டக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்படி கிறிஸ்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா யாரு, எந்த கட்சி, யாரு மூவ் பண்றாங்க, யார் அகேன்ஸ்டா இருக்காங்க நீ சொல்லல, என்ன பயமா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு இந்த பயங்கிறதெல்லாம் வாழ்க்கையிலே கிடையாது. பயத்துக்கு நமக்கு ரொம்ப தூரம். பயமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. ஓகே, எனக்கு 2 days கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு இந்த வீடியோ எடுக்க கூட எனக்கு ஆக்சுவலா மூடு கிடையாது. பட் இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்தாகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஐ எம் டேக்கிங் த வீடியோ. ஓகே, மற்றபடி எந்த மயிராண்டிக்கும் பயந்து நான் வீடியோ எடுக்கிறதும் கிடையாது. எந்த மயிராண்டிக்கும் பயந்து அவங்க பேரை சொல்லாமல் இருக்கிறதும் கிடையாது. ரொம்ப பேர் சொன்னாங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறது பிஜேபி, பஜ்ரங் தள், இந்துத்துவா. ஓகே, அது உங்க பார்வைக்கு அப்படி இருக்கு. பட் என் சர்க்கிள்ல, என்னை சுத்தி இருக்கிற சர்க்கிள்ல, அந்த சர்க்கிள் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்க. நான் பிஜேபி ஆபீஸ் அடிக்கடி போற ஒரு ஆளு. ஓகே, இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் பிஜேபி ஆபீஸ்ல. யாருமே கிறிஸ்டின் அப்படி இப்படி அந்த மாதிரி யாரும் பழகிறது கிடையாது. டு பி ஃப்ராங்க், அதான் உண்மை. ஒரு ஆள் கூட எங்கூட அப்படி பழகிறதே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் நான் கிறிஸ்டியன். அப்கோர்ஸ் நான் பைக்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, கார்ல பெரிய வசனம் ஓட்டியிருப்பேன். போத் மை கார்ஸ். பைக்ல போனாலும் பெரிய கிராஸ் போட்டிருப்பேன். எல்லாருக்கும் தெரியும் நான் கிறிஸ்டியன். எல்லாத்தையும் விட பாருங்க, ஜீசஸ் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நான் பிளட் பார்ன் கிறிஸ்டியன். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன, பிஜேபி செஞ்சான்னு சொல்லணுமா, பஜ்ரங் தள் பண்ணான்னு சொல்லணுமா, இல்ல இந்துத்துவால யாராவது பண்ணுனாங்கன்னு சொல்லணுமா? ஐயா, எனக்கு தெரிஞ்சு பண்ணுனாதான் நான் பண்ணுன்னு சொல்ல முடியும். அவங்க பேரை சொல்லி யாரு பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இருக்கலாம், பண்ணலாம். ஏன் கண்ணில் படலையே, என் கண்ணில் பட்டதான நான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் காந்திய சுட்டு கொன்னாரு. அவர் கையில என்ன குத்து இருந்துச்சு? ஏதோ ஒரு இஸ்லாம்ட நேம் ஒன்று குத்து இருந்துச்சு. அவர் இஸ்லாமியரா? இல்ல. அந்த மாதிரி அவங்க பேரை சொல்லிட்டு யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலாம். என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே 100க்கு 90% இந்துஸ் தான். எல்லாரும் என் கூட எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆட்ல ஒரு ப்ராப்ளம், என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுன்னா இம்மிடியேட்டா தூக்கிட்டு போறது ஒரு இந்து தான் வரான். ஓகே, இதுல பிராமின்ஸ் எழுக்கிறாங்க, ஐயர் எழுக்கிறாங்க. ஓகே, நீங்க எழுதுக்கோங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் நமக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. டு பி ஃப்ராங்க், ஒன்ஸ் அகெயின், எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் சஞ்சீவ் இஸ் அ பக்கா பிராமின். அவங்க வீட்டுல நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுல அவன் சாப்பிடுவான். ஆனா எங்க வீட்டுல அவன் சாப்பிடும் போது எங்க அம்மா அவனுக்கு வெஜிடேரியன் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல நாங்க சாப்பிடுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்பா எனக்கு நான்வெஜ் எல்லாம் பண்ணாது தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணும் பண்ணாது, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. எங்க வீட்டுல வந்தா கூட எங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஆண்டி, அவன் ஜான் பிரகாஷ் வந்தான் எங்க வீட்டுக்கு, அவனுக்கு நாங்க சாப்பிடறதுதான் கொடுத்தோம் வெஜிடேரியனை, அவனும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போயிட்டான். எனக்கு சமைக்க தெரியாதுங்க இதெல்லாம், இல்லைன்னா நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துருப்பான் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க தான் என் கூட இருக்காங்க. இன்னைக்கும் என் கிளப்ல, நாங்க நடத்துற கிளப்ல நம்பர் ஆஃப் பிராமின்ஸ் இருக்காங்க. எங்க கூடயே உட்காந்து சாப்பிடுவாங்க. நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம், அவங்க வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. அதுல சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ எங்களுக்குள்ள அந்த பாகுபாடு கிடையாது. எங்க கூட சர்ச்சுக்கே வந்திருக்காங்க. பிராமின்ஸ் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. நீ ஒழுங்கா இருந்தா அவங்க ஒழுங்கா இருக்க போறாங்க, அவ்வளவுதான். அது நீ இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், சீக்கா இருக்கட்டும், எந்த மயிரா இருந்தாலும், இஃப் யூ கெட் ரெஸ்பெக்ட், யூ ஹேவ் டு ரிப்பீட் இட் பேக். நீ உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னா அந்த ரெஸ்பெக்ட் நீ அவங்களுக்கு திரும்ப கொடுக்க பழகிக்கணும். இல்லைன்னா அது உனக்கு அர்த்தமே கிடையாது. உன்னை ஒருத்தன் மதிக்கிறான்னா நீ திரும்ப மதி. உன்னை எவனா மிதிக்க நினைக்கிறான்னா அடி, அது வேற விஷயம்.
அதுலயே இருக்கு, எதுக்காக அவன் மிதிக்க நினைக்கிறான்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நீ கரெக்டா இருந்தா அவன் ஏன் மிதிக்க போறான்? ஓகே, சோ அதை விட்டுருவோம். இப்ப பிஜேபி பண்றாங்க, அவங்க பண்றாங்க. நான் இங்க உள்ள பிஜேபி ஆபீஸ் கிடையாது, டெல்லி பிஜேபி ஆபீஸ்க்குள்ளேயே நான் போயிருக்கிறேன், எத்தனை தடவை போயிருக்கிறேன். இப்போ உடனே நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஓ இவர் பிஜேபி காரர் போல இருக்கு. நீ எந்த காரரா நினைச்சிட்டு போ, நோ ப்ராப்ளம். ஓகே, நீ எந்த மயிரை கொடுங்கனாலும் கூட இங்க வந்து ஒரு மயிரை கூட ஆட்ட போறது கூட கிடையாது, ரைட்? ஸோ கிறிஸ்டியன்ஸ ஒருத்தவங்க கார்னர் பண்றாங்கன்னா, அவன் மாங்காய் மடியன், கேன முட்டை, பன்னாட பரதேசி, எச்சகல நாய் இருக்கானுங்க. இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏன் நம்ம இருக்கிற என்ன சொல்லுவாங்க, அந்த சர்க்கிள்லயே நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு பின்னாடியே நம்மளுக்கு ரிவர்ட் அடிக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எங்க ஃபிளாட்ல கூட இருக்கு, ஜால்டர் அடிக்கிறதெல்லாம் இருக்கு. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஜால்டர் அடிக்கிறதெல்லாம் எங்க ஃபிளாட்லயே இருக்கு. நான் இருக்கிற ஃபிளாட்லயே இருக்கு. அளந்து விடுறது, டூப்பை விடுறது, எங்க இருந்து எப்படியோ வாழ்ந்து போட்டு இங்க கன்வெர்ட் ஆகி வந்துட்டு மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது. நாங்கெல்லாம் பொறாமப்படவும் மாட்டோம், பொறாமப்பட எனக்கு அவசியம் கிடையாது. ஓகே, எங்களை படுத்த தேவன் எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறார். என்னை விட சிறப்பானவனும் கிடையாது, என்னை விட கீழானவனும் கிடையாது. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என் வாழ்க்கையில. யாரையுமே மதிக்காம போறதும் கிடையாது, யாரையும் போட்டு மிதிக்கிறதும் கிடையாது. சோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஓகே, இட்ஸ் ஃபேக்ட், உண்மைக்கு நடக்கத்தான் செய்யுது. அது பிஜேபி தான் செய்யறான்னு என் வாயால சொல்றாங்க, அது பஜ்ரங் தள் தான் செய்யறான்னு என் வாயால சொல்றாங்க, இந்துத்துவா தான் செய்யறாங்கன்னு என் வாயால சொல்றாங்க. அது எப்படிடா இவனுக்கு தான் செய்யறானுங்கன்னு கன்ஃபார்மா தெரியாம நான் சொல்றது? செய்யலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்காங்க, கட்சியில இருந்துட்டு மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்காங்க, எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு, கட்சி தலைவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு எல்லாம் இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டிலேயே ஆண்டர் கூட இருந்தவர் தான் ஆண்டரை காட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக எல்லாரையும் தப்புன்னு சொல்லக்கூடாது, ரைட்? பர்சனலா பிஜேபி ஆபீஸ எனக்கு நல்லாவே தெரியும். பிஜேபியில இருக்கிற லீடர்ஸோட நான் பழகிட்டு இருக்கனால அவங்களுடைய அந்த வியூ எம்எல்ஏ எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ தேவையில்லாம நீ பயந்துட்டியா பொட்ட, நீ மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஃபேஸ்புக்ல அனுப்புற, மெசேஜ் எல்லாம் அனுப்புற, சரி, அது வேற ஒரு பேர்ல ஒரு ஐடியா ஓபன் பண்ணிட்டு நீ அனுப்புற. பொட்ட புறம்போக்கு பாடு எச்சகலை, நீ முடிஞ்சா நேர்ல வந்து பேசு. உனக்கு பிஜேபி பிடிக்காட்டினா நீ போயிட்டு உங்க அம்மா பாவாடிக்குள்ள போய் உட்காந்து படுத்துக்க, அது ஏன் பிரச்சனை கிடையாது, அது உன் பிரச்சனை. உங்க அம்மா பாவாடிக்குள்ள என்ன பண்றங்கிறது உனக்கும் உங்க அம்மாவுக்கும் உள்ளது, அது எனக்கு தேவையில்லாது. அதுக்காக எந்த கட்சி செய்யறது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியை செஞ்சு போட்டு அவன் வந்து ஒரு கொடியை பிடிச்சிட்டு போறான்னு வச்சுக்குவான், அது அந்த கட்சிக்காரன் நம்மளுக்கு எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும்? அந்த கட்சிக்கு அகேன்ஸ்டா கூட செய்யலாம் இல்ல. ஸ்டில் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் டு எனி பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. திஸ் சேனல் இஸ் நாட் ஃபார் தேட். ஓகே, ஸோ அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். பட் இது இந்த டாக் வந்தனால எனக்கு மெசஞ்சர்ல வந்திருக்கு, ட்விட்டர்ல வந்திருக்கு, அது வேற ஐடியில இருந்து எனக்கு அனுப்புறாங்க. நான் உன்னை பொட்ட புறம்போக்கு பாடு கிடையாது, எச்சகலைங்க. நான் பயந்து ஓடுறதுக்கு வாயில வேற மாதிரி வார்த்தை எல்லாம் வருது. ஸோ ஏதாவது பேசணும்னா அப்புறம் ஜாதியை பத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பல. நான் எந்த கட்சியும் கண்டம் பண்ணி பேசுறதும் கிடையாது, எந்த கட்சியையும் பூஸ்ட் பண்ணி பேசுறதும் கிடையாது. இது எனக்கு பழக்கம் கிடையாது. ரொம்ப குடிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க இந்த சன்லைட் வரனால இந்த இதை வேற போட்டிருக்கேன்னா ஒரு புட்டும் தெரிய மாட்டேங்குது, ரைட்? எனியாவ், எனக்கு தேவையில்லாத மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு உங்க அம்மா பாவாடையோ உங்க அம்மா துவச்சு போட்டிருக்காளான்னு போய் பாரு. எல்லாம் வாஷ் பண்ணி கரெக்டா போட்டுறாளா, இந்த இங்க உள்ள எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காளான்னு பாரு. சும்மா ஒவ்வொரு கட்சியும் குறை சொல்றது ஒன்னா இருக்க இடத்துல. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயர் ஃபேமிலி நிறைய பேர்
ஒரு ஆள் ரெண்டாயிரம் கிடையாது, நிறைய பேர். ரீசெண்டா கூட உங்க பையன் இது வெட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. பட் நான் இல்லை அந்த டைம். ஐ வாஸ் இன் லடாக் லாஸ்ட் இயர். நான் இல்லை. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்க ஐயர் தானே, அவங்கள ஏன் நாங்கள் கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சதும் கிடையாது, நினைக்கவும் மாட்டோம். அந்த மென்டாலிட்டி நம்மளுக்குள்ள கிடையாது, அந்த பிளட்டும் நம்ம கூட ஒர்க் ஆகுறது கிடையாது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஐயர் ஃபேமிலி நான் கூப்பிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நின்று எல்லாமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் செஞ்சாங்க. எங்களுக்குள்ள அது கிடையாது. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், இண்டோஸ் எதுவும் கிடையாது. ரைட்? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை நீங்க வளர்க்க நினைச்சாலும் அது நடக்காது. ஐ மீன் என் சைட்ல இருந்து. முதல்ல சொன்னதான் திரும்பவும் சொல்றேன். என்ன குறை சொல்றதுக்கு முன்னாடி, என்ன நொட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டு உங்க அம்மாட்ட கேளு, நீ இன்னைக்கு பாவாடை போட்டிருக்கியா, அது வாஷ் பண்ணி போட்டிருக்கியான்னு கேளு. நீ உள்ள போட்டிருக்கியா இது, அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கியான்னு கேளு. அதுக்கு பிறகு எனக்கு மெசேஜ் அனுப்பு. ஸோ சில ஆட்களுக்கு இப்படிதான் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்படிதான் பேசணும். இப்படி பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது புரியும். ஏன்னா அது அவங்களோட லாங்குவேஜ். ரைட்? இன்னும் சிலர் கேட்குறாங்க, என்னத்துக்கு நீங்க எல்லா வீடியோ கார்லயே எடுத்து போடுறீங்கன்னு. ஏன்னா கார் ஓட்டுற டைம்ல தான் எனக்கு வீடியோ எடுக்க முடியுது. மற்ற டைம்லாம் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். எல்லாமே ஈவன் இப்போ நான் வீடியோ இருந்தால் கூட ஐ எம் டூயிங் ரெக்கார்டிங்ஸ். அதனால வீட்டில் படுக்கிறத நான் வந்து 3:30 தான். ஸோ மார்னிங் கிளம்புறது, ஆஃபீஸுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப லேட்டு தான். ஸோ ரொம்ப இது. அதே நேரத்தில் 2 பெரிய கம்பெனிஸுக்கு நான் லீகல் அட்வைசராக இருக்கேன். எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால எனக்கு டைமே கிடைக்கிறது கிடையாது. உட்காந்து வீட்டில் ஆளில் உட்காந்து எடுக்கிறதுக்கோ அதை எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் அதை பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். வேறு லொக்கேஷனில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் தேவையில்லாம நொட்டை நினைக்கிறவங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் போய்ட்டு உங்கள் அம்மாட்ட நொட்டிட்டு என்கிட்ட வாங்க. ஓகே, டேக் கேர், பை பை.